ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் கோச் கீர்த்தனா. இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. இது வெறும் பழி வாங்கிறத பற்றி மட்டும் இல்லை, இது உங்கள் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்டை மீட்டெடுக்கிறத பற்றி. உங்களை ஒரு ஆண், அது உங்கள் லவ்வராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை கூட வேலை செய்கிறவராக கூட இருக்கலாம், வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கிறாரா? நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ அழகாவே இல்லை, நீ இதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை கண்ணாடி கீழே விழுந்தா உடையிற மாதிரி சுக்குநூறாக உடைச்சிருக்காரா? அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நெஞ்சில் ஒரு பாரம் ஏறும் பாருங்க, அது நரக வேதனை. பூமி பிளந்து உள்ளே போயிடலாம் போல தோணும். கோபம் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடியே அழுக முந்திட்டு வந்துடும். இவருக்கு எப்படி நான் பதிலடி கொடுக்க போகிறேன்னே தெரியல, இவர் செஞ்ச தப்பை எப்படி புரிய வைக்க போகிறேன்? உங்கள் மனசு கடந்து அல்லாடும். பொதுவாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தில் உடனே திரும்ப திட்டுவாங்க, இல்லைன்னா தனியாக உக்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க உணர்வை வெளிப்படுத்துவாங்க. ஒன்று வாட்ஸ்அப்பில் சோகமாக பாட்டு வைக்கிறது, இல்லைன்னா சோகமாக ஸ்டோரி போடுறது, இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் நான் ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இது ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு ஆண் உங்களை அவமானப்படுத்துகிறாருன்னா அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறதே இந்த ரியாக்ஷன் தான். நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்கன்னா அவருக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தமே இல்லாமல் ஆனால் ரொம்ப ஆழமான எதிரியை வீழ்த்துகிற ஒரு உளவியல் தந்திரம் தான். ஏன் அவமானப்படுத்துகிறாங்க? சைக்கலாஜிக்கலியாக ஃபஸ்ட்டு அவர் ஏன் உங்களை அவமானப்படுத்துகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் ஒரு ஆண் பெண்ணை மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு காரணம் நீங்கள் மோசங்கிறது இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் காரணமாக இருக்குது. தன்னை உயர்வாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பலவீனமான ஆண்கள் தான் அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. உங்களை அள வைக்கிறதன் மூலியமாக அவங்க தங்களை பெரிய ஆளாக சக்தி வாய்ந்தவங்களாக நினச்சிக்கிறாங்க. அதாவது உங்கள் கண்ணீர் தான் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு, அது அவங்க ஒரு போதையாக பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அந்த போதையை அவருக்கு கொடுக்க போகிறீங்களா, இல்லை அதை தடுத்து நிறுத்த போகிறீங்களா அப்படின்னு. அவர் உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் பதிலுக்கு கத்தனாலோ அழுதாலோ அவருக்குள்ள என் வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவளை நான் ஆட்டி படைக்கிறேன்னு அவர் நினைப்பார். அவர் ஜெயிச்சிடுவார். அந்த ஜெயிச்ச உணர்வு அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைச்சி கிடைச்ச வெற்றி கிடையாது, நீங்கள் கஷ்டப்பட்டதால் கிடைச்ச வெற்றி இது. ஆனால் இனி நாம் அவரை ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கு நாம் பயன்படுத்த போகிற முதல் ஆயுதம் இக்னோர், ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, ரிமோட் யார் கையில் இருக்கோ அவங்க தான் சேனலை மாற்ற முடியும். இப்போது உங்கள் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? அவர் ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னால் நீங்கள் அழுவீங்க, அவர் சாரி கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. அப்படின்னா உங்கள் சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். அவர் என்னைக்கு உங்களை மதிக்காமல் பேசினாரோ அன்னைக்கே அந்த ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் பிடுங்கி உங்கள் கையில் வைக்கணும். இனிமே அவர் உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணில் தண்ணியை வரக்கூடாது, முகத்தில் கோபமும் வரக்கூடாது. ரொம்ப இயல்பாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசணும். அவர் கத்தினா நீங்கள் அமைதியாக அவரை பார்த்து, ஓ பேசி முடிச்சிட்டிங்களா, சரி எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எழுந்து போயிட்டே இருக்கணும். இதை செய்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சு பாருங்கள், அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன இவ, நான் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியும் இவ முகத்தில் ஒரு மாற்றமும் இல்லையே, என் பேச்சுக்கு மதிப்பே இல்லையான்னு அவர் புலம்பி போவார். உங்களை அளவச்ச நினச்சவருக்கு உங்களுடைய அந்த நிதானம் தான் மரண அடி. அவரோட ஈகோ சுக்குநூறாக உரைகிற இடம் இதுதான். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ஆப். இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க முடியும். ஸ்டேஷ்னரி, காஸ்மெட்டிக்ஸ், கிராசரி அப்படின்னு எல்லா பொருட்களையும் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பில் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லை, கூப்பன், காம்போ, கிஃப்ட் அப்படின்னு உங்கள் மணியை சேவ் பண்ணுறதுக்கான எல்லா மெத்தடும் இருக்குது. இவங்களோட சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்குது. எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆன 7 நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சமூக வலைத்தள மௌனம் தான் அடுத்த முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். சண்டை நடந்த உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சோகமாக பாட்டு வைக்கிறது, இல்லைனா துரோகம், ஏமாற்றம் இந்த மாதிரி கவிதை வைக்கிறது. தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. நீங்கள் அப்படி ஸ்டேட்டஸில் வச்சா அதை பார்க்குறவர் என்ன நினைப்பார் தெரியுமா? ஆஹா, நான் சொன்னது அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு, அவள் உடஞ்சி போயிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிப்பார். அவருக்கு ஏன் நீங்கள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்? இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. அவர் உங்களை காயப்படுத்தினா சமூக வலைத்தளத்தில் உங்கள் நடவடிக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. சோகப்பாட்டும் வேணாம், சந்தோஷமான ஃபோட்டோவும் வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியவே கூடாது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை அழுதுட்டு இருக்கீங்களான்னு அவர் மண்டை காயணும். அந்த மர்மம், மிஸ்ட்ரி அவரை கொல்லும். ஏன் இவ எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டேன்றா? ஒருவேளை அவளுக்கு வேறு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சோ, இல்லை என்னை தூக்கி எறிஞ்சிட்டாலோ? இந்த சந்தேகம் அவருக்குள்ளே வந்தாலே போதும், அவர் நிம்மதி காத்தோட கரைஞ்சிரும். பழி வாங்கிறதுலேயே ரொம்ப சிறந்த பழி வாங்கல் எது தெரியுமா? அவர் இல்லைனாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, இன்னும் அழகாக, இன்னும் வசதியாக வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான பழி வாங்குதலே. இனிமே உங்கள் முழு கவனத்தையும் அவர் மேலே வைக்காமல் உங்கள் மேலே வைங்க. கண்ணாடியில் உங்களை பாருங்கள். உங்கள் உடம்பை இன்னும் அழகாக, ஆரோக்கியமாக மாற்றுங்க. புதுசாக ஏதாவது படிங்க. முக்கியமாக உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. பணம் சம்பாதிங்க. ஒரு பெண் எப்போ பொருளாதார ரீதியாக, ஃபினான்ஷியலி யாரையும் சாராமல் கை நிறைய சம்பாதிக்கிறாளோ, அப்போ அவளுக்கு கிடைக்கிற தைரியமே தனி தான். அவர் உங்களை பார்க்கும்போது, ச்சே, இவளையா நாம் உதாசீனப்படுத்தினோம், இவ இவ்வளோ அழகாக அறிவாக மாறிட்டாளேன்னு நினச்சி அவர் வயிறு எரியும். நீங்கள் பிஸியாக இருங்க. அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. அவர் கால் பண்ணால் உடனே எடுக்காதீங்க. மணிக்கணக்காக காக்க வைங்க. உனக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த பைத்தியக்காரி செத்து போயிட்டா, இப்போ இருக்கிறது வேற ஆள் அப்படின்னு உங்கள் நடவடிக்கை மூலமாக அவருக்கு உணர்த்துங்க. முடிவாக கடைசியாக ஒரு காட்சியை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்னையிலிருந்து ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக, கம்பீரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் முகம் ஜொலிக்குது. உங்கள் நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது அப்போது உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் அந்த பக்கம் வராரு. உங்களை பார்க்குறாரு. அவர் கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி தெரியுது. உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அப்போது நீங்கள் அவரை ஒரு சாதாரண மனுஷனாக பார்த்து சும்மா ஒரு புன்னகையோடு உதிர்ந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த நிமிஷம், அந்த ஒரே நிமிஷம் இருக்கு பாருங்கள், அதுதான் உங்களுடைய வெற்றி. வைரம் எப்போ ஜொலிக்கும் தெரியுமா? அதிக அழுத்தம் கொடுக்கும்போது தான். அவர் கொடுத்த அழுத்தம், அவமானம் தான் நீங்கள் இப்போது ஜொலிக்கிறதுக்கான நேரமாக வந்திருக்கு. உங்களை மதிக்காதவங்க முன்னாடி கெஞ்சாதீங்க, அழாதீங்க. ஒரு ராணி மாதிரி தலை நிமிர்ந்து வாழுங்க. உங்கள் வெற்றி சத்தம் உங்கள் காதுகளில் இடி மாதிரி விழட்டும். கலங்காதீங்க. கடைசியாக சொல்கிறேன், உலகம் ரொம்ப பெருசுங்க. அதில் நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேண்டாததை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படும் நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றக்கூடிய வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் பேசலாம். நன்றி.